So the first round of Champions Trophy matches are over. I think all the teams have played the first match. Pakistan, New Zealand, we have already discussed in the previous video. So today we will discuss about three matches. Of course, India, Pakistan, which got completed today. I think India won. Is India, Pakistan even a rivalry worth the hype anymore? Is something to be thought. Then there was Australia, England. What a brilliance by Josh English yesterday. And there was Afghanistan, South Africa. I think after the hype, maybe too many runs given by Afghanistan. So maybe we'll cover all the three matches. First, I think, in the interest of recent memory, India, Pakistan. So Kaushik, yes, Pakistan. What do you think? Was it a right decision to bat first? Adela, I don't have so much of an issues batting first. So basically, there were some 35-40 run shot. Honestly, இது வந்து ஒரு 265, 275 விக்கெட் மாதிரி இருந்தது. எங்க பாகிஸ்தான் எங்க மொமெண்டம் விட்டாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் ஒன் இஸ் பாபர் அசாம் ஆல்ரெடி ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அதே ஓவர்ல திருப்ப ஹர்திகை டேக் ஓவர் பண்ணி த்ரோ பண்ண வேணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒரு ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து தேவர் நோ விக்கெட்ஸ் பிட்வீன் 10th ஓவர் அண்ட் 31st ஓவர். 21 ஓவர் பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு ஓவர் ரிஸ்வான் இஸ் கெட்டிங் அவுட். அதே ஓவர்ல இவர் அனதர் பிளேயர் இஸ் ட்ரைங் ஃபார் ஷாட் கெட்டிங் ட்ராப். திருப்பி அடுத்த ஓவர்ல அடிச்சு அவுட் ஆறான். எனக்கு புரியல கான்செப்ட். இல்ல அதுல ஐ திங்க் வந்து ஐ டோன்ட் நோ மேபி தேர் வாஸ் சம் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த மிடில் நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்வான் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஹி வில் கோ ஃபார் அ ஷாட். அதுக்கு முன்னாடி ஓவர்லயே தட் கேட்ச் குல்தீப் வில் டிராப். தென் ரிஸ்வான் அகைன் வென் ஃபார் அ ஷாட் காட் போல்ட். தென் திஸ் கே வென் ஃபார் அ ஷாட் காட் ட்ராப். Isn't it a basic that one person has to hold the innings in ODI, which all the teams have shown? இன்னைக்கு முன்னாடி மேட்ச்ல பார்த்தோன்னா பென் டக்கட்டா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லா மேட்ச்லயும் பாரு ஒருத்தன் தோத்த ஆப்கானிஸ்தான்லயுமே நீ பாரு ரஹமத் தான். பங்களாதேஷ் ஷோட் விசஸ் இந்தியா 35-5 தேவர் ஆல்சோ பிளேயிங். ஸோ இப்படி இருக்கும் போது வந்து ரெண்டு செட் பேட்டர்ஸும் அகெயின் அண்ட் அகெயின் கோயிங் ஃபார் த ஷாட்ஸ் ஐ திங்க் வாஸ் கிளியர்லி பாகிஸ்தான் பீயிங் பாகிஸ்தான். ஏன்னா அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல நல்லா எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே கோயிங் த ஷாட் அண்ட் தென் கிவிங் த ஒரு 35th ஓவர் நல்ல குரூஷியலா இருந்த மேட்ச்ல வந்துட்டு யூஆர் கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெய்ல். It was not like you had your Shoaib Malik and all those guys. You had Tayyab Tahir, you have Salman, and then you have Kushdil Shah. All of them put together wouldn't even have some 30-40 matches. இவங்களை வச்சுட்டு நீ அந்த இடத்துல வந்து செட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரையும் லூஸ் பண்றது ஐ திங்க் கம்ப்ளீட்லி கில் த கேம் இன் தேர் தி திங். அதே மாதிரி பாகிஸ்தான் இன்னொன்னு யாராவது ரிமைண்ட் பண்ணணும், வெறும் பவுண்டரிஸ் மட்டுமே வச்சு ஓடி ஆட முடியாது. எல்லாரும் அடிக்க போய் தான் ஓடுறாங்க. 45 ஓவர்ல இவனுங்க வந்து 210க்கு 4ன்னு 45 ஓவர் வந்திருந்தாங்கன்னா அங்கேருந்து 265 புஷ் பண்ணிருக்கலாம். இந்தியா ஹேஸ் அ வெரி வெரி சுமாரா வெரி வெரி ஆவரேஜான டெத் போலிங் அட்டாக். ஆனா நீ நசீம் ஷாஹின் அஃப்ரிடியை வச்சுன்னு போட்டோம்னா ஆப்வியஸ்லி நம்ம டெத் போலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்க மாதிரி தெரியும். இதுவே நம்ம நியூசிலாந்து கூட ஒரு 210 for 4 இல்ல 225 for 3ன்ற ஸ்டேஜ்ல ஒரு 45 ஓவர்ஸ்ல அவங்க போயிட்டாங்கன்னா அப்ப தெரியும் நம்மளோட டெத் போலிங்கோட லட்சணம். இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம டெத் போலிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு இல்ல, அவனுங்க போலர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கு டெத்ல. அதுதான் பிரச்சனை. மிடில் ஆர்டரோட கிரைம் அவ்வளவுதான். And India's bowling has been very ordinary, which is clearly, and especially middle overs bowling. போன மேட்ச் பங்களாதேஷ் மேட்ச்ல பாட்டு 10-40 ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அண்ட் கடைசியில ஷமி எடுத்த விக்கெட்லாமும் வந்து ஷமி அப்படியே பயங்கரமா போட்டெல்லாம் ஒன்னும் விக்கெட் எடுக்கல. ஷமி இஸ் நாட் இன்டு ஹிஸ் ரிதம் அட் ஆல் yet. நான் உங்ககிட்ட ஆஃப்லைன்ல சொன்னது ஷமி டசன்ட் லுக் டு பீன்றத. பிரச்சனை என்னன்னா பும்ராவும் இல்ல, ஷமியும் இன்னும் 100%-ஆ தெரியல. அப்படி இருக்கும்போது நீ ஷமியை போனா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இன்னொரு லீக் ஸ்ட்ரைக் பவுலர் இருக்கான், அவனை நீங்க ஆட வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு பயாஸ் காட்டுவீங்க, பயாஸா தான் டீம் செலக்ட் பண்ணுவீங்க. சீரியஸா வந்து காட் நோஸ் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் செலக்டிங் ஹர்ஷித் ராணா ஓர் ஹர்ஷ்தீப் சிங். உனக்கு வந்து ஓப்பனிங்ல ஒரு ஸ்விங் போலர், ஜெனுவின் ஸ்விங் போலர், அவன் டெத்லயும் நல்லா போடுவான். அவனை எடுக்காம இன்னும் இன்னத்துக்கு ஹர்ஷித் ராணா வச்சு ஆடிட்டு இருக்கோன்றது எனக்கு சத்தியமா புரியல. இந்த ரெண்டு மேட்ச் thankfully it didn't cost. So come the big match, hopefully if tomorrow New Zealand wins against Bangladesh, India New Zealand is more a practice match before the semi-finals, and possibly it will decide. practice matchலயே அவனுங்க வந்து பிராக்டீஸ் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க சீரியஸா ஆடுவானுங்க. நம்ம தான் பிராக்டீஸ் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன்.
ஸோ அதுலயாவது I'm not really able to understand the selection of Harshit Rana or Arshdeep Singh especially. And especially when you're middle bowling, middle overs bowling is not at all clicking. அவங்க சேஃபா ஸ்பின்னர் சிங்கிள்ஸ் ஆடிட்டே போறாங்க. குல்தீப்க்கு இன்னைக்கு மேபி லாஸ்ட் ஒரு 35-37 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு டர்ன் ஆரம்பிச்சது. ஹி டுக் தோஸ் 3 wickets. அது வரைக்கும் குல்தீப்புமே வந்து கொஞ்சம் சுமாரா தான் போட்டுட்டு இருந்தான். பேசிக்கா அதுலயும் ஒரு சின்ன டெக்னிக்கல் மேட்டர் இருக்கு. அந்த லாஸ்ட் 3-4 overs he started bowling even more slower through the நிறைய பால்ஸ் வந்து he started bowling even more slower. அந்த இனிஷியலா போட்டதை விட இனிஷியலா வந்து நிறைய ஃபிளாட்டர் ட்ரான்ஜெக்டரிஸ் கொண்டு வந்தோம். லாஸ்ட் 4-5 overs பார்த்தோன்னா அகா சல்மானுக்கும் நல்ல ஃபிளைட் அண்ட் டெலிவரி ஏர்லி இறங்கி வந்து ட்ரிகர் ஆனது. ஷமீன் ஷா அஃப்ரிடிக்கு கொஞ்சம் ஃபிளாட்டர் டெலிவரி பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோயர் பால் அகைன் ஒரு ஏர்லி 80s ஒரு ராங் ஒன். அவன் ரிவ்யூ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஐ தாட் இட் வாஸ் அ பேட். பட் ஆனா அகைன் பாகிஸ்தான் பீயிங் பாகிஸ்தான் அவ்வளவுதான். அதுக்கு மேல அது அவன் கூட என்னடா இவ்வளவு கான்பிடென்டா ரிவ்யூ பண்றானே அப்படின்னு பார்த்தா சரி பேட்ல கீட்ல பொறுத்த அவ்வளவு கொடுமையான ரிவ்யூ வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாதுன்ற போது அவன் நிக்கிறது ராவல் பெண்டில பால் அடிச்சது லாகூர்ல. சரி குவிக்லி மூவிங் டு இந்தியாஸ் இன்னிங்ஸ். ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. குட் ஸ்டார்ட் பை ரோஹித், எக்ஸலண்ட் பால் பை ஷஹீன் டு கெட் ரிட் ஆஃப் ரோஹித், அண்ட் அகெயின் எக்ஸலண்ட் பால் பை அப்ரார் அஹமத். ஆல்மோஸ்ட் பால் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லலாம். அது வரைக்கும் சரியான பால் கில்லுக்கு. என்ன 4 மேட்ச் இல்லடா, நல்ல பால் ஓகே. பட் பால் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஷஹீன் ஷாஃப்ரிடி இதே நான் பால் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜாலியா சரியான பால். கில்லு வந்து ஒரு அளவுக்கு செட் ஆயிட்டு இருந்தான். அவன் வந்து பங்களாதேஷ் மேட்ச்ல நல்லா ஆடிட்டு ஃபுல் ஃப்ளோல இருந்துட்டு ஐ திங்க் அன்னைக்கு பங்களாதேஷோட ஒரு மாதிரி ஐ திங்க் ஹி சார்ட் ஆஃப் டுக் த கேம் டில் த எண்ட். ஸோ இன்னைக்கு நல்லா ஆடிட்டு இருந்தான். சடனா அகெயின்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே ஐ திங்க் தட் இஸ் வேர் கேம் வாஸ் இன் ஸ்ரேயாஸ். எனக்கு வந்து அந்த ஸ்ரேயாஸ் கோலி பார்ட்னர்ஷிப் வந்து ரிமைண்டட் மீ அ லாட் ஆஃப் தட் சவுத் ஆப்பிரிக்கா கேம் இன் த வேர்ல்ட் கப். ஸோ வந்து பார்த்தோன்னா ஸ்ரேயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 பால்ஸ் வந்து ரன்னே அடிக்க மாட்டான். செம்ம ஸ்லோவா வந்து கேம் இது பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட ஈடன் கார்டன்ஸ்ல அந்த டஃப் பிட்ச்ல ஆடுவாங்களே. ஸோ அதுல வந்துட்டு அதே மாதிரி தான் ஸ்ரேயாஸ் அதுலயும் அதே மாதிரி தான் போனோம். சடனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஐ திங்க் மேபி சம் 50 பால்ஸ்க்கு அப்புறமா ஒன்றும் சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு 2 ஓவர்ல வந்து செம்மடி அடிச்சான் ஸ்பின்னர்ஸ் போட்டு. ஐ திங்க் அங்க ஐ திங்க் த கேம் அது வரைக்குமே வந்து ஒரு மாதிரி நைஃப் எட்ஜில் தான் போயிருந்தது. பிகாஸ் கோலி கிளியர்லி அவன் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொல்லிருக்கான். அதர் தென் கோலி வாஸ் நாட் டூயிங் எஃபெக்டிவ்லி டூயிங் நத்திங் அகேன்ஸ்ட் த ஸ்பின்னர்ஸ் அதர் தேன் டேக்கிங் சிங்கிள்ஸ். So Shreyas had to do that, up the ante and take the game away from the opposition, which he superbly did. And 2-3 ஓவர்ல வந்து செமடி அடிச்சான். டக்குன்னு அப்படியே கேம் வந்து I think it got sealed in that 2-3 overs. There was no chance of coming back from Pakistan in that sense. சின்னஸ்ல 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபெக்டா இருந்தது. ஒன்னு கில்லு, இன்னொன்னு ஸ்ரேயாஸ். கோலி அவன் ஜஸ்ட் அவன் ரோல கோலி வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹிஸ் எண்ட். கோலி அதான் பிரசன்டேஷன்லயே அதான் சொல்லியிருக்கான். நான் வந்து டெம்ப்ளேட் கிரிக்கெட் தான் ஆடினேன். நான் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ட்ரைங் டு ஹிட் த ஸ்பின்னர்ஸ். நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங். ரொம்ப சிம்பிள். எனக்கு ஸ்பின்னர்ஸ் கேம் போயிடுச்சு அட்லீஸ்ட் வந்து அதை ரியலைஸ் பண்ணி ஆடாம இருக்கான். பட் த வே கில்லன் ஸ்ரேயாஸ் பிளேட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். 100 for 2ல இருந்து ஸ்ரேயாஸ் ஒரு தப்பு பண்ணியிருந்தானா கேம் ஆக்சுவலி முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பாகிஸ்தான்லாம் வந்து அகைன் பாகிஸ்தான் மொமெண்டம் கொடுத்து தொலைச்சோன்னா என்ன வேணா பண்ணி தொலைப்பானுங்க அவனுங்க. அத பண்ணாம ஸ்ரேயாஸ் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அந்த கேம் அப்படியே 180க்கு டக்குன்னு எடுத்துட்டு போய் சடனா ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஒரு 6 2 பவுண்டரி அடிச்சு கேமோட ஃப்ளோவே உடச்சு விட்டதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. I think both are again credits for both Gill and Shreyas has to go back to domestic. ஏன்னா டொமஸ்டிக்ல தான் எப்பயும் அந்த கான்பிடன்ஸ் அந்த பேசிக்கா அந்த கில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா லாஸ்ட் 5ல 250 பால் 100க்கு பிஜிடில அடிக்கிறேன். போன டொமஸ்டிக்ல பஞ்சாப் லாஸ்ட் பை இன்னிங்ஸ் டிஃபீட் ஆச்சு. 250 பால் ஆடி 100 அங்க கெயின் பண்ண கான்பிடன்ஸ் கில்லுக்கு. ஸ்ரேயாஸ் ஃபுல் டொமஸ்டிக் சீசன் இது. ஆனா வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கேட்டா வந்து லாஜிக் பேசுவாங்க. சூப்பர் ஸ்டார் பிளேயர் இருந்தா ஆனாங்களே ஆஃப் ஸ்டெம்ப் 3 கிலோமீட்டருக்கு பறந்து போச்சு. பேசிக்கா வந்து வர ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பார்க்கவே பிடிக்கல. இது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியா இல்ல சொம்பு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியான்னு தெரியல. சொம்பட்டினே இருக்கானுங்க கமெண்ட்ரியில உட்காந்து. கேட்கவே கன்றாவியா இருக்கு.
இல்ல, I think all of us have to accept that Kohli does not have that spin again games spinning இல்ல, against அந்த ஷாட்ஸ் I'm வந்து not போயிடுச்சு. speaking about this particular innings. இந்த என்டையர் சாம்பியன்ஸ் டிராஃபியுமே சொம்பு ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பேரை கேவலமா இருக்கு கமெண்ட்ரி. இந்தியா பண்ற ஒரு டாக்டிக்கல் ஃபிளா எதை பத்தியும் பேச மாட்டானுங்க. எதை எடுத்தாலும் ஆவுன்றானுங்க. டே, அவ்வளவு பயங்கரமான கிரிக்கெட்ல இன்னும் இந்தியா ஆடல பாஸ். உங்க ஆப்பனன்ஸ் ஆர் பிளேயிங் வெரி வெரி ஆவரேஜ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். நியூசிலாந்து கூடயும் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆஸ்திரேலியா கூட எல்லாம் ஆடணும்னா நம்ம லட்சணம் தெரியாது. தெரியும். பாப்போம் அடுத்த மேட்ச் அடுத்த சண்டே நியூசிலாண்டோட, அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அடுத்த யார் சண்டே வருவாங்க. தான் நான் நியூசிலாண்டோட. ஆமா, அடுத்த சண்டே. ஆமா, இந்தியா மேட்ச்னா உனக்கு வந்து திருப்பி ஆல் திஸ் திங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் ஒன்லி ஆன் சண்டேஸ். வேஸ்ட் ஆஃப் டைம் பா. நல்ல கிரிக்கெட் எப்ப ஆடினாலும் ஆளுங்க பாப்பாங்க. சும்மா இவனுங்க பிராண்டிங் ஆசைக்காக எல்லாத்தையும் இருப்பாங்க. சரி, ஃபைன். ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து. ஐ திங்க் ஒரு மாதிரி பார் ஸ்கோர் தான் நினைக்கிறேன் இங்கிலாந்துக்கு. பட் ஐ திங்க் ஒரு சைட்ல அவனுக்கு சப்போர்ட் இல்லாம போயிடுச்சோன்ற மாதிரி இருந்தது. யாருமே நிக்காத மாதிரி இருந்தது. டக்கெட்டுக்கு வந்துட்டு, டக்கெட்டுக்கு சொல்றேன், எல்லாருமே வந்து ஒரு England had a plan. They wanted Ben Duckett to play one end, everyone else is to go for shots. அவங்க பிளான் படி போகாத ஒரே விஷயம் அகைன் ஹாரி ப்ரூக். நம்ம கூட சொன்னோம் இந்த வீடியோல, ஹாரி ப்ரூக்க நம்பர் 3 ஆட விட்டா பெட்ரேல் அவனை ஆடவே இருக்காதீங்க. அவனை நம்பர் 5 எல்லாம் அமிச்சாங்கன்னா வேலைக்கு ஆகுது. எல்லா ஸ்பின்னர்ஸ்க்குமே அவன் என்ன பண்ணான், அவனோட ஃபுட் மூவ்மெண்ட் எங்க இருக்கு, இனிஷியல் ட்ரிகர் எங்க இருக்கு, அவன் எதனால கீழே வரான்றது எல்லா ஸ்பின்னர்ஸுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்பதான் டீ கோடிங்க்கு 10,000 கேமரா வச்சிருக்காங்க ஸ்டேடியம். அப்படி இருக்கும்போது ஒண்ணு உனக்கு வந்து அழகா வந்து பவர் பிளேல 2 விக்கெட் போச்சு. அங்க நீ அழகா ஹாரி ப்ரூக்கை ப்ரமோட் பண்ணிருக்கலாம். பட் அங்கே அவங்க ஜேமி ஸ்மித்தை ப்ரமோட் பண்றாங்க. எனக்கு அவங்க டீம் என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அகைன் ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் எனிதிங் அகைன்ஸ்ட் ஜேமி ஸ்மித். அவனும் நல்ல பிளேயர். பட் ஹாரி ப்ரூக் ஃபார்ம் இல்ல. 3வது ஓவர் விக்கெட் போகுது. விக்கெட் பாட்டா விக்கெட்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ அவனை புஷ் பண்ணி ஃபார்முக்கு கொண்டு வரணும்ன்றதுதான் வந்து கான்செப்ட். பட் அகைன் கேட்டா ஜென்ரேஷனல் டேலண்ட் யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் அப்படின்னு. ஓகே ஃபைன். அகைன் பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரிஸ் போட்டு போய் இன்னொரு 3 அடிக்க சொல்ல அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா ஒரு மாதிரி வந்து கேம் வந்து ஜோ ரூட்டும் பென் டக்கெட்டும் சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. கிளியர்லி டே இங்கிலாந்து ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐ திங்க் தே வர் not going for the rash shots and all those things, but 350 was still I think a decent score. I think it was an excellent chase by Australia, especially எடுத்த உடனே 2 விக்கெட். ஐ திங்க் தே லாஸ்ட் ஹெட்டும் அடிக்கல, ஸ்மித்தும் அடிக்கல, அதாவது 2 மெயின் பிளேயர்ஸ் அடிக்கல. நீ அடிச்சதெல்லாம் நேத்து பாரு, எல்லாமே வந்து ஷார்ட் பிளேட் அன் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். ஹி காட் அன் ஆஃப் செஞ்சுரி. ஐ திங்க் வி ஆல்சோ ஸ்போக் அபவுட் தட் ஹி வில் இஸ் கோயிங் டு ஹேவ் அ குட் டோர்னமெண்ட்ன்ற மாதிரி நம்ம பேசினோம். ஏன்னா சிம்பிள் கான்செப்ட், அங்க எல்லா லாகூர் ராவல்பிண்டி எல்லாம் நல்ல பிளாட் விக்கெட்ஸ். மேத்யூ ஷாட்டுக்கு அங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், உட்டியும் ஆர்சனையும் வச்சு அவனுக்கு ரிப்கேஜ் உடச்சிங்கன்னா புடிங்கி வெள்ள அடிப்பான்டான்னு. சும்மா எல்லா ஷக்கீப் மஹமூதை வச்சு ஃபுல் லென்ஸ் போடுங்கடானா உட்டியும் ஆர்சனையும் வச்சுன்னா நான் போய் பேட்ஸ்மேனை இடிக்கிறேன்னு இடிச்சுன்னு இருக்கானுங்க. ஸ்மித்துக்கு நேத்து அந்த பால் படல, ஏன்னோ உடனே வந்து 153 அந்த பால் கிளிக் பண்ணிட்டான் உட்டு, அதனாலதான் படலன்றானுங்க. அதுக்கு முன்னாடி வரும் 150 போட்டா பலாருன்னு வச்சான் பாயிண்ட்ல ஒரு கட் ஆனா. அதே மாதிரி இதுவும் பட்டு இருந்ததுன்னா ஸ்மித்தாடி தானே 45 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும், 47 ஓவர் வரைக்கும் கூட போயிருக்காது. எனக்கு இங்கிலாந்து என்ன புரியலன்னா, பேசுன்னு போய் கன்சிஸ்டன்சி அக்யூரசியே விட்டுட்டானுங்க. பிரைடன் காக்ஸ்ல ஜாஷ் இங்கிலீஷ் வந்து திருப்பி அடிக்கிறான் தேர்ட் மேன் மேல. லைனு 7வது ஸ்டம்ப் லைன்ல திரும்பி நின்று அடிக்கிறான். வேர் இஸ் த ஸ்டம்ப்லைன் அட்டாக் பாஸ்? அலெக்ஸ் காரி விக்கெட் விட்டதுமே வந்து அவனா கொடுத்துட்டு போனதுதான். ஒரு விக்கெட் கொடுத்தா நீங்க விட்டீங்க. அதுக்கப்புறம் அவனா வந்து சரி ஓகே போர் அடிக்குது மேக்ஸ்வெல் அனுப்புங்க, அவன் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டோம் விட்டு போன மாதிரி தான் இருந்தது. இந்த நம்ம ஆஸ்திரேலியாவை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணதான் அவங்க கரெக்டா பண்ணாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? பேட்டிங். போலர்ஸ் யாரும் இல்ல டோர்னமெண்ட்ல. பேட்டிங் எங்க ஸ்ட்ரென்த். டாஸ் வின் பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க. நாங்க என்ன டார்கெட் இருக்கோ பாத்துக்கிறோம்னு அழகா ஃபேஸ் பிரில்லியண்டா எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணானுங்க. கேரே இங்கிலீஷ் 2 பேரும் ஆடணும்னு நம்ம சொன்னோம். பர்ஃபெக்டா ஆடினானுங்க, எடுத்துட்டு போய் அழகா முடிச்சு கொடுத்தானுங்க. இந்த மாதிரிதான் நீ டாக்டிக்கலா போகணும். ஒரு டீமுக்கு டாக்டிக்கலா எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியாவை பார்த்து கத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி கேரே அண்ட் இங்கிலீஷ் அவங்க 2 பேர் தான் அடிச்சது. அந்த பார்ட்னர்ஷிப் தான் எஸ்பெஷலி வாஸ் த கேம் சேஞ்சிங் பார்ட்னர்ஷிப். பிகாஸ் கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 150 for 4ல வந்து கேம் வாஸ் இன் பேலன்ஸ் தான். இப்போ என்னதான் ஷார்ட் வந்து அடிச்சுட்டு என்ன போயிருந்தாலும் அந்த 4 விக்கெட் வந்தோடனே கேம் வாஸ் இன் பேலன்ஸ் தான். அண்ட் மேக்ஸ்வெல் டு கம், மேக்ஸ்வெல் ஐ மீன் ஹி கே நாட் ஸ்கோர் 200 எவ்ரி கேம் இல்லையா? ஸோ அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான். ஸோ நேத்து வந்து பர்ஃபெக்டா கடைசியில ஒரு 7 ஓவர் 40 ரன் 50 ரன் எடுக்கும்போது வந்தான்.
மேக்ஸ்வெல் டெட் மேக்ஸ்வெல் திங் சிம்பிளா வந்து மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஐ திங்க் ஹையஸ்ட் எவர் சேஸ் இன் சிடிஸ் சாம்பியன்ஸ் ஹிஸ்டரி. ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் சேஸ் ஃபார் ஆஸ்திரேலியன் ODI கிரிக்கெட். ஸோ அது வந்து ஒரு தே டிடன்ட் பிரேக் அ ஸ்வெட். ஸோ செம்ம சிம்பிளா ஜாலியா வந்து சேஸ் பண்ணிட்டு போனாங்க. செம்ம இன்னிங்ஸ் பை இங்கிலீஷ், செம்மையா இருந்தான். எக்ஸலன்ட் டேலண்ட், அதுலலாம் டவுட்டே இல்லை. ஆனால் தான் நான் சொன்னேன் அவங்க 2 பேருமே ஆடணும்ட்டு. Okay, so we'll move to the other match. So I think that group will be interesting. So essentially, England South Africa match will be a very interesting match in நினைக்கிறேன். Unless other results, Afghanistan wins some other match, England South Africa will sort of decide the progress. Let's see what Afghanistan does. So திரும்பவும் Afghan. திரும்பவும் சொல்றேன், இங்கிலாந்துக்கும் சரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சரி நியூ பால் போலிங் ரொம்ப ஆவரேஜா இருக்கு. அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஆட பேட் டே. தேவர் +40 இந்த ஃபீல்டு. கிட்டத்தட்ட 40 ரன் மிஸ்ஃபீல்டர்ஸ் கேச்சஸ். அன்னைக்கு அன்னைக்கு வந்து they did not have a great day at all with the ball on the field with the bat. நிறைய வந்து அந்த அதே மாதிரி அந்த அத்துல் பத்தி ரங்கா சொல்லியிருந்தாங்க. அத்தல்லா அத்தல் Atal, Atal. பட் that guy doesn't, not sure if it is early, but doesn't seem to be ready for that kind of a stage. பேட் பால்ஸை கூட அவனால இன்னும் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் யூ நீட் சம் மோர் டைம் பிஃபோர் கெட்டிங் இன் டு சச் அ பிக் ஸ்டேஜ். ஒஸ்மத்துல் ஒமர்ஸாய், ஷஹிடி இவங்கெல்லாம் வந்து நம்பர் 5 நம்பர் 6 ஆடுற பேட்ஸ்மேன் கிடையாது. தே ஆர் டூ குட் டு பிளே நம்பர் 3 நம்பர் 4. அந்த அத்தல்காக இவங்களெல்லாம் கீழே ஆட வைக்கிறது நாட் கிளியர்லி ஷுர். யூனிஸ் கான், மேட் ப்ரையர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஆனால் எப்படி இந்த மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் பண்றாங்கன்னு புரியல. அதே மாதிரி இது ஃபசல்லக் ஃபரூக்கிக்கு விழலன்னா எடுத்தவனே வந்து நியூ பால்ல வந்து குல்பதி நெக் கொண்டு வந்திருக்கலாம். தட் கே கேன் ஸ்விங் அ லாட். அதை பண்ணாம வந்து ரஷித் கான் உள்ள வரும்போது போத் பேட்டர்ஸ் வர் சிட். அந்த மாதிரி இருக்கும்போது ரஷித் கானாலையும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. ரஷித் கான் ஏதாவது பண்ணணும்னா நீ ஓப்பனிங்ல ஏதாவது ஒன்று பண்ணணும். வெறும் 50 வெறும் வந்து 30 நோஸ் 100ன்ற மாதிரி கொண்டு வந்தாலும் ரஷித் கானுமே ரைட் ஃப்ரம் த வேர்ல்ட் கோ ப்ரெஷர்ல தான் இருக்க போறான். சும்மா ரஷித்னா மட்டும் எல்லாம் ஆயிடாது. சும்மா மாவு மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடாது. மாவு போட்டு அரைச்சு எடுத்தாலாம். ஸோ அந்த மாதிரிதான் வந்து ஆப்கானிஸ்தான் லிட்டரலி அதான் பண்ணாங்க. டூ மச் டிபெண்டன்சி ஆன் ரஷித் கான் ஆக்சுவலி அவங்களுக்கு கேமே காசு பண்ண மாதிரி இருந்தது. எல்லாம் நிறைய நிறைய டாக்டிக்கல் இருந்துச்சு, அதான் பிரச்சனை. And South Africa, I think, batted credits to Rippleton. I think they batted very decently. Surprising, even okay, of course, this guy was not available. Precautionary restன்னு சொல்லியிருந்தாங்க கிளாசனுக்கு. ஆனா ஸ்டப்ஸ் ஷம்சி எல்லாம் உட்கார இருக்கிறதுலாம் என்ன மாதிரி மூணு எனக்கு புரியலப்பா. அதுவும் வந்து ஸ்டப்ஸ் உட்கார வச்சு ஷம்சியை உட்கார வச்சுட்டு வியான் முல்டர் ஆடிட்டு நேற்று மேட்ச்க்கு அப்புறம் வியான் முல்டர் பெர்ஃபார்ம் சோ வெல்னு வேற வைக்கவே இல்லாம சொல்லுவானுங்க. டே ஆப்கானிஸ்தான் ஆட பேட் கேம் டா. அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் ஆடினாங்கன்னா you guys had a very below average team for that game, but yeah, thankfully they had a bad game, so you guys had a good day. அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அமைஞ்சது சவுத் ஆப்பிரிக்காக்கு, in all honesty. So let's see. I think we'll see what happens in the next game. So India Bangladesh. I think அந்த பையன் செஞ்சுரி அடிச்சது யாரு இவன் தானே, ரிதாய் தானே, ரோஹித் ரிதாய். ரொம்ப நாளாவே ஐ திங்க் அவன் கொஞ்சம் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். நிறைய ஷார்ட் இன்னிங்ஸ். ஐ திங்க் ஹிஸ் ஃபர்ஸ்ட் 100ன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸலென்ட் பார்ட்னர்ஷிப். நல்ல இன்னிங்ஸ் ஆக்சுவலா. ஜேக்கர் அலியுமே வந்து நல்ல டேலண்ட், நல்ல இன்னிங்ஸ் தான். ஃபுல்லி கேபிட்டலைஸ்ட் ஆன் தி டிராப் பை ரோஹித். சோ தெரியல. ஆமா, அக்ஷர் பட்டேல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் வேற போட்டிருந்தான். அதுக்கப்புறமா திருப்பி இன்னைக்கு இன்னொரு ரன் அவுட் வர அக்ஷர் பட்டேல் டைரக்ட் ஹிட் வர இமாம் உல்லக், அதுக்கு வேற தனியா ஒரு டின்னர் கேக். ஆமா, எதுக்குடா அவனை ரன் அவுட் பண்ணீங்க? அவன் இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா வந்திருக்குன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான் அவன். அவ்வளவுலாம் வாய் பேசாதீங்க. கோலியும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணா நம்ம சைட்ல இன்னைக்கு. ஆமா. சோ fine. So let's see. I think these are the 4 matches which got completed as of now. So we'll see how the tournament goes, and semi-finals and finals is going to be interesting. So fine. So thank you, viewers. Thank you for your time. If you like the content, please do like, follow, comment, and subscribe. Follow Beyond Boundary. Thank you. Signing off.